தப்பிச்சோரா? வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல தெலுங்குல வெளியான 5 தரமான த்ரில்லர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது எல்லாமே கிரைம் த்ரில்லரா இருக்கும், அப்படி இல்லனா சஸ்பென்ஸ் த்ரில்லரா இருக்கும், இந்த மாதிரி த்ரில்லரா இருக்கும். இந்த 5 படங்களுமே தமிழ்ல இருக்கு, அதே மாதிரி யூடியூப்லயே இருக்கு. நீங்க ஃப்ரீயாவே இந்த படத்தெல்லாம் பார்க்க முடியும். இந்த 5 படங்களோட பிளாட்டை பத்தி சொல்றேன், அதே மாதிரி என்ன பேர்ல அவைலபிளா இருக்குன்றத சொல்றேன். அது மூலியமா ஃபுல் படத்தை நீங்க பார்த்துக்கோங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற படத்தோட பேரு ராமா ராவ் ஆன் டியூட்டி அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்துல ரவி தேஜா தான் நடிச்சிருப்பாரு. இது ஒரு பக்கவான கிரைம் த்ரில்லர் ஆக்ஷன் படம்னு சொல்லலாம். சூப்பரா இருக்கும். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் கமர்ஷியலா கொண்டு போயிருப்பாங்க. முதல்ல இந்த படத்தோட கதையை பத்தி பார்த்துடலாம். நம்ம ரவி தேஜா இருக்காரு பாத்தீங்களா, இந்த படத்துல போலீஸ் ரோல் தான் பண்ணியிருப்பாரு. இவர் ஒய்ஃபு கூட சந்தோஷமா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. இவரோட எக்ஸா தான் ரஜிஷா இருப்பாங்க. அதாவது கர்ணன் படத்துல எல்லாம் நடிச்சாங்க பாத்தீங்களா, அவங்க தான் இந்த ரோலை பண்ணியிருப்பாங்க. எக்ஸோட ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, திடீர்னு காணாம போயிடுறாரு. அவரோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்திருக்குமா அப்படின்ற மாதிரி ரஜிஷா ரொம்ப பயப்படுறாங்க. இதை பத்திலாம் நம்ம ஹீரோ ரவி தேஜா கிட்ட சொல்றாங்க. ரவி தேஜாவா என்ன ஏதுன்னு விசாரிக்கலான்ற மாதிரி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி விசாரிக்க ஆரம்பிக்கும் போதுதான் ஒரு பெரிய நெட்வொர்க்கு கூட சம்பந்தப்பட்டிருக்கிறது தெரிய வருது. அந்த நெட்வொர்க்கை புடிச்சாகணும்ன்ற மாதிரி ரவி தேஜா யோசிக்கிறாரு. ஏன்னா இவர் போலீஸ்னு சொன்னா பாத்தீங்களா, அந்த நெட்வொர்க்கை பத்தி தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக இவருமே அந்த நெட்வொர்க்ல வேலை பண்ற மாதிரிலாம் சில விஷயங்களை பண்றாரு. அந்த நெட்வொர்க்குக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்கன்றத கண்டுபிடிச்சாரா, அதே மாதிரி இந்த எக்ஸோட ஹஸ்பண்ட் எங்க அப்படின்றத கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்றது தான் இந்த படத்தோட கதையா இருக்கும். ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ ரீசெண்டா தான் இந்த படம் தமிழ்ல அவைலபிளா இருக்க ஆரம்பிக்குது. இந்த படம் தெலுங்குல வரும்போதே நான் பார்த்துட்டேன். எனக்கு இந்த படம் பிடிக்க தான் செஞ்சது. பாக்ஸ் ஆஃபீஸ்ல இந்த படம் சரியா பர்ஃபார்ம் பண்ணல. ஆனா ஒன்ஸ் பார்க்கக்கூடிய படம் தான். தமிழ்லயே இப்போ அவைலபிளா இருக்கு. நீங்க யூடியூப்ல வேணா செக் பண்ணி இந்த படத்தை பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம ரெண்டாவதா பார்க்க போற படத்தோட பேரு பக்கா கமர்ஷியல் அப்படின்றது. இந்த படத்துல கோபிச்சந்த் தான் நடிச்சிருப்பாரு. ஜெயம் படத்துல வில்லனா ஒருத்தர் ஒருவர் பாத்தீங்களா, அவர் தெலுங்குல நிறைய படம் ஹீரோவா நடிச்சிருக்காரு. அவர் நடிச்ச படம் தான். அதே மாதிரி ராஷி கண்ணா ஃபீமேல் லீடா பண்ணியிருப்பாங்க. முதல்ல இந்த பக்கா கமர்ஷியல் அப்படின்ற படத்தோட பிளாட்டை பத்தி நான் சொல்லிடுறேன். சத்யராஜ் இதுல ஜட்ஜ் ரோல் பண்ணியிருப்பாரு. சத்யராஜ் ஒரு கேஸ்ல தீர்ப்பெல்லாம் வழங்கிட்டு வந்திருப்பாரு. அந்த தீர்ப்பு இவர் தப்பா வழங்கியிருப்பாரு. சம்பந்தப்பட்ட பொண்ணு இருக்காங்கல்ல, என் மேல எந்த தப்புமே இல்ல, என்னை ஃப்ரேம் பண்ணி தான் இப்படி பண்ணாங்க, நீங்க தப்பான தீர்ப்பை தந்துட்டீங்கன்ற மாதிரி அந்த பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்து போயிருப்பாங்க. இதை சத்யராஜால சுத்தமா ஏத்துக்க முடியல. உடனே இவரோட பதவியை ராஜினாமா பண்ணிடுறாரு. நம்ம பையனை ஒரு நல்ல லாயரா வளர்க்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அந்த ரோலை தான் கோபிச்சந்த் பண்ணியிருப்பாரு. கோபிச்சந்தை நேர்மையா இருக்கணும்னு சொல்லி சொல்லி வளர்க்குறாரு. ஆனா நேர்மையா இருந்து நம்ம அப்பா எதுவுமே சாதிக்கல, நம்ம நேர்மையாலாம் இருக்கக்கூடாது, நேர்மையா இருக்கிற மாதிரி நடிக்கணும்னு யோசிக்கிறாரு. அதாவது சத்யராஜ் முன்னாடி மட்டும் இவர் நேர்மையா இருக்க மாதிரி காமிச்சுப்பாரு. ஆனா உண்மையில இவர் இருக்காரு பாத்தீங்களா, கெட்டவங்களுக்காக தான் வாதாடுவாரு, கெட்டவங்களை தான் காப்பாற்றுவாரு. அது மூலியமா நிறைய காசெல்லாம் சேர்க்கிறாரு. அதே மாதிரி பேரலா ராஷி கண்ணாவை லவ்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு. பையன் நேர்மையானவன் இல்லைன்றது அப்பாவுக்கு தெரிய வந்ததா, அதுக்கப்புறம் இந்த கதையில என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்ததுன்னு சொல்றது தான் இந்த படத்தோட கதையா இருக்கும். பக்கா கமர்ஷியல்னு பேர் வச்சிருக்க மாதிரியே பக்கா கமர்ஷியல் படம் தான். காமெடி இருக்கும், ஆக்ஷன் இருக்கும், த்ரில்லிங் இருக்கும். நீங்க எதிர்பார்க்காத ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இந்த கதையில இருக்கும். கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும் நம்புறேன். பக்கா கமர்ஷியல் அப்படின்ற பேர்லயே தமிழ்ல இருக்கு. நீங்க போட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பா யூடியூப்ல உங்களுக்கு கிடைச்சிரும். கண்டிப்பா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம மூணாவதா பார்க்க போற படத்தோட பேரு பிளான் பி அப்படின்றது. இது ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இதுல பெரிய ஆளுங்களா நடிச்சிருக்கவே மாட்டாங்க. தெலுங்கு இண்டஸ்ட்ரியில காமெடி ஆக்டரா ஒருத்தர் இருப்பாரு. அவர் தான் முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி முரளி சர்மான்னு தெலுங்குல ஒருத்தர் ஃபேமஸா இருப்பாரு. அவர் தான் இதுல போலீஸ் ரோல் பண்ணியிருப்பாரு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கதையை நம்பி மட்டும் தான் எடுத்திருப்பாங்க. கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நான் ஷார்ட்டா மட்டும் சொல்றேன். விஸ்வநாத் அப்படின்ற ஒரு லாயர் இருக்காரு பாத்தீங்களா, மர்மமான முறையில இறந்து போயிருக்காரு. இந்த விஸ்வநாத்தை கொலை பண்ணது யாரு, எதுக்காக கொலை பண்ணாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி வருது. இது சார்ந்து முரளி சர்மான்ற போலீஸ் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. யார் இதை பண்ணிருப்பா, எதுக்காக இதை பண்ணிருப்பாங்கன்ற மாதிரி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த விசாரணையில பாஸ்ட்ல நடந்த நிறைய விஷயங்களை பத்தி தெரிய வருது. அதாவது ஒரு கிராமத்துல வித்தியாசமான நடைமுறையெல்லாம் இருந்திருக்கும். அந்த கிராமத்தை பத்திலாம் கதை போகும். நீங்க படத்தை பார்த்தீங்கன்னா தான் நீங்க ஃபுல்லா ஃபீல் பண்ண முடியும். ஸ்டார்டிங் அந்த லாயரை யாரு கொன்னான்ற மாதிரி கேஸ் ஆரம்பிக்கும். ஆனா எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வரும். அந்த டபுள் ஆக்ஷனை வச்சுலாம் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வரும். நான் சொன்னேன்னா நிறைய ஸ்பாயிலர் ஆயிடும். அதனால தான் என்னால் சொல்ல முடியல. இது ரொம்பவே சூப்பரான படம். இது வரைக்கும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலனா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. தமிழ்ல பார்க்கும்போது எப்படி இருக்கும்னு தெரியல. நான் தெலுங்கு வெர்ஷன் பார்க்கும்போது கொஞ்சம் எனக்கு கதை குழப்பமா போச்சு. ஆனா தமிழ்ல ஈஸியாவே புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலனா பிளான் பி படத்தை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு நல்ல படம்னு சொல்லலாம்.
இந்த லிஸ்ட்ல நம்ம நாலாவதா பார்க்க போற படத்தோட பேரு இட் தி ஃபர்ஸ்ட் கேஸ் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இது வரைக்கும் இந்த படத்தை பார்க்கலனா கண்டிப்பா நீங்க இந்த படத்தை பாத்துருங்க. அந்த அளவுக்கு சூப்பரா இந்த படம் இருக்கும். இந்த படத்தை நானி தான் பிரசன்ட் பண்ணிருப்பாரு. தேர்ட் பார்ட்ல நானியே நடிச்சிருப்பாரு. ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட் வரைக்கும் வந்துருச்சு. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் பார்ட் தான் இருக்கிறதுலயே பெஸ்ட்னு நான் சொல்லுவேன். ஏன்னா தேர்ட் பார்ட் ரொம்ப கமர்ஷியலா எடுத்திருப்பாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் பார்ட் கிரைமை பேஸ் பண்ணி மட்டும் எடுத்திருப்பாங்க. கிரைம் கொஞ்சம் வித்தியாசமா நடந்திருக்கும். அந்த கேஸை விஸ்வகஸ் என்ன ஹேண்டில் பண்ற மாதிரி காட்சி பத்திருப்பாங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். நான் முதல்ல பிளாட்டை பத்தி மட்டும் நான் லைட்டா சொல்றேன். ஒரு பொண்ணு வித்தியாசமான முறையில காணாம போயிருக்காங்க. எப்படி அந்த பொண்ணு காணாம போனாங்கன்றதே ரொம்ப குழப்பமா இருக்கு. அந்த பொண்ணோட பாடியும் கிடைக்குது. அந்த பொண்ணை யாரோ கொலை பண்ணிருக்காங்க. ஆனா எப்படி கடத்தினாங்க அப்படின்ற கேள்வி வருது. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா டோல்லாம் பார்த்திருப்பீங்கல்ல. இந்த சைடு ஒரு கேட் இருக்கும், அந்த சைடு ஒரு கேட் இருக்கும். நடுவுல தான் அந்த பொண்ணு மிஸ் ஆயிருக்காங்க. ஆனா நடுவுல எங்க போனாங்கன்னே தெரியல. அது எப்படி இந்த சைடும் வராம அந்த சைடும் வராம ஒரு பொண்ணு காணாம போயிருக்க முடியும்ன்ற மாதிரி நம்ம ஹீரோ கேஸை விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த கேஸை விசாரிக்கிறதுல இவருக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனை வந்தது, அதே மாதிரி ஹீரோக்கு தனிப்பட்ட முறையில் சில பிரச்சனை இருக்கும். அதாவது இவருக்கு பாஸ்ட்ல ஏதோ ஒன்று நடந்திருக்கும். அதை நினைச்சும் கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்காரு. அதெல்லாம் மீறி இந்த கேஸை எடுத்து இவர் சால்வ் பண்ணாரா இல்லையான்னு சொல்றது தான் கதையா இருக்கும். ரொம்பவே சூப்பரா இருக்கும். இது வரைக்கும் பார்க்கலனா கண்டிப்பா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க ஏன்டா இவ்வளவு நாள் இந்த படத்தை பார்க்காம இருந்தோன்ற லெவலுக்கு ஃபீல் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம கடைசியா பார்க்க போற படத்தோட பேரு L7 அப்படின்றது. இது ஒரு பக்கவான ஹாரர் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். L7 அப்படின்ற பேர்லயே யூடியூப்ல அவைலபிளா இருக்கும். தமிழ் டப்பிங்ல இருக்கு. இது ஒரு தெலுங்கு படம் தான். ஆக்சுவலா இனிதுன்ற ஒரு படம் நடிச்சாரு பாத்தீங்களா, அந்த ஆக்டர் தான் இந்த படத்துல லீட் ரோல் பண்ணியிருப்பாரு. இந்த படத்துல மொத்தமே கம்மி கேரக்டர்ஸ் தான் வருவாங்க. மேக்ஸிமம் ஒரு வீட்டிலேயே தான் கதை நடக்கிற மாதிரி காட்சி பத்திருப்பாங்க. அதனால உங்களுக்கு இந்த படம் கொஞ்சம் ஸ்லோவாகவும் அதே மாதிரி மேக்கிங்லாம் கொஞ்சம் புவராகவும் தெரிய வாய்ப்பு இருக்கு. நான் இந்த லிஸ்ட்ல 5 படத்தை பத்தி சொன்னேன் பாத்தீங்களா, அதுல இதுதான் பட்ஜெட் கம்மியான படம், கொஞ்சம் சுமாரான படம்னு கூட சொல்லலாம். முதல்ல இந்த படத்தோட கதையை பத்தி பார்த்துடலாம். ஆக்சுவலா 2 பேர் புதுசா கல்யாணம்லாம் முடிஞ்சு ஒரு வீட்டுக்கு குடி வராங்க. சந்தோஷமா இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. கொஞ்ச நாள் சந்தோஷமா தான் இவங்க வாழ்க்கை போகுது. ஆனா இவங்க புதுசா வந்தாங்க பாத்தீங்களா, அந்த வீட்டுல சில அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. போக போக ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அதனால பாதிக்கப்படுறாங்க. முதல்ல ஹஸ்பண்டுக்கு இதெல்லாம் தெரியல. போக போக தான் ஒய்ஃப் பாதிக்கப்பட்டிருக்கிறது ஹஸ்பண்டுக்கு தெரிய ஆரம்பிக்குது. எதனால ஒய்ஃப் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறா, ஒய்ஃபுக்கு என்னதான் நடக்குது, இந்த வீட்டில் இதுக்கு முன்னாடி என்னதான் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் பதில் தேட ஆரம்பிக்கிறாரு. பேயெல்லாம் பிடிச்சிருச்சுன்னா ஓட்டத்துக்கு ட்ரை பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவர் ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒய்ஃபுக்கு உண்மையிலேயே பேய் பிடிச்சதா, அப்படி பேய் பிடிச்சதுன்னா என்ன பேய் பிடிச்சிருக்கு, அந்த பேயோட ஃபிளாஷ்பேக் என்ன, இந்த மாதிரி நிறைய கேள்வி இருக்கு பாத்தீங்களா. இந்த படத்தை பாத்தீங்கன்னா அதுக்கான பதில்லாம் உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த லிஸ்ட்ல நான் 5 படங்களை பத்தி சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா, இந்த 5 படங்களும் கண்டிப்பா நல்லா இருக்கும். ஒன்ஸ் நிச்சயமா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். 5வது படம் மட்டும் தான் எனக்கு பெருசா பிடிக்கல. மற்ற 4மே எனக்கு பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் பிடிக்கும் நம்புறேன். இந்த 5 படங்கள்ல ஏற்கனவே என்னென்ன படங்களை நீங்க பார்த்திருக்கீங்க, அதுல எது உங்களுக்கு பிடிச்சது, எது உங்களுக்கு பிடிக்கலன்றதை சொல்லுங்க. ஏன்னா இந்த வீடியோவை பார்க்குற மற்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்க வாய்ப்பு இருக்கு. திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம மீட் பண்ணலாம். இப்போதைக்கு வீடியோ முடிச்சுக்கலாம். உங்க எல்லாருக்குமே ஒரு பை.